வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம இட்லி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு எந்த குழம்போ சட்னி எதுவுமே தேவையில்லை. இது அப்படியே சாப்பிட்லாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு நம்ம இட்லி எடுத்துக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி அவிச்சு வச்சுருந்த இட்லி எடுத்துக்கலாம். இது லெஃப்ட் ஓவர் இட்லிலே நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இட்லி அவிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இட்லியை நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ நீங்கள் அந்த சைஸில் நறுக்கிக்கலாம். நான் இதெல்லாம் 5 இட்லி எடுத்திருக்கேன். இதே மாதிரி மீதம் உள்ள இட்லியை நம்ம கட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு கடாயில் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணிடலாம். டீப் ஃப்ரைக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இது எல்லாமே பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பொன்னிறமானதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த மாதிரி மீதம் உள்ள இட்லி பீஸையும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் 2 அல்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாயை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறமாகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா வெங்காயம் குயிக்காக ஃப்ரை ஆயிரும். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சதுனால நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக இருந்தது அப்படின்னா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போதும். இப்போ இது நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அந்த இஞ்சி பூண்டு விழுதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகணும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் குடமிளகாய் சேர்த்துடலாம். அரை குடமிளகாய் சேர்த்துக்கலாம். அரை குடமிளகாய் எடுத்து அது சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம்.
இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த இட்லி பீஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அந்த மசாலாவோட இது மிக்ஸ் ஆகணும். இப்போ இதில் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி இதில் பச்சை மிளகாய், குடமிளகாய் எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் மிளகுத்தூள் வந்து எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான இட்லி மஞ்சூரியன் ரெடி. இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதேமாதிரி மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இந்த சேனலோட இணைந்தர்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக